ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2 பேப்பர் கப் வச்சு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது கூடவே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேப்பர் கப்பில் கீழே வந்துட்டு ரெக்டாங்கிள் மாதிரி நான் குட்டியாக வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிக் வந்துட்டு உள்ளே போகணும், அந்த அளவுக்கு வந்துட்டு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப்பு தான் வேஸ்ட் ஆகும், கிராஃப்ட்டும் ஒழுங்காக வராது. நமக்கு அந்த ஸ்டிக்கு உள்ளே போகலைன்னா கூட 2 கார்னர்லேயும் லைட்டாக வந்துட்டு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து லைட்டாக கட் பண்ணி இந்த ஸ்டிக் வந்துட்டு உள்ளே விட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லாஸ்ட் வரையும் போகணும். இப்போ வந்துட்டு பாதி வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே விட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு போகணும், வெளியே கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்துட்டு கார்பேஜ் பாக்ஸ் வந்துட்டு பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணதுலேயே பாதி கட் பண்ணி நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்க ஸ்டிக்கோட வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கம் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒட்டினதுக்கப்புறம் இப்போ கப்புக்குள்ளே வந்துட்டு விட்டு வெளியே வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கப்பை வந்துட்டு உள்ளே வச்சு பார்த்தா நமக்கு வந்துட்டு அளவு வந்துட்டு மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல, அதை வந்துட்டு நம்ம அவுட்லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து உள்ளே இருக்க கப் வந்துட்டு இன்னொரு கப்போட உள்ளே ஒட்டி தான் இருக்கணும். இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி நான் கப்பை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு கப்பை கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு வந்துட்டு சமமாக வந்துட்டு இருக்கும். இது மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம கட் பண்ணணும். அம்மிக்கு பார்த்தா மேலே எலும்பி வருதுல்ல, அது மாதிரி. இப்போ இதுக்கு வந்துட்டு மூடி வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு அட்டையில் இதோட ஷேப்புக்கு நான் வந்துட்டு ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்துட்டு பெயிண்ட் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வந்துட்டு க்ரீன் கலர் தான் பண்ணுறேன். ஏன்னா கார்பேஜ் பாக்ஸ் வந்துட்டு முக்கால்வாசி க்ரீன் அண்டு ப்ளூவில் தானே இருக்கும். அதுக்காக வெளியவும் லிட்டுக்கு மட்டும்தான் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிறது வந்துட்டு தெரிய போகிறது இல்லை. அதனால இப்போ ஒரு பிளாக் கலர் வந்துட்டு சார்ட் கட் பண்ணி லிட்டோட மூடி, அதாவது கைப்பிடி வந்துட்டு பண்ண போகிறேன். நான் வீடியோவில் கட்டுறேன். அது மாதிரியே ஃபோல்ட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்துட்டு நிறைய கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். அப்போ தான் வந்துட்டு லிட்டு வந்துட்டு அழகாக தெரியும். இப்போ இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி அந்த இதில் வந்துட்டு நல்லா காய வச்சு ஒட்டி விட்டுருக்கோங்க. சென்டர் பார்த்து ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இப்போ மூடியை வந்துட்டு மேலே வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக வந்துட்டு டேப்பை கட் பண்ணி மூடிக்கும் கப்புக்கும் வந்துட்டு பின்னாடி வந்து சென்டரில் ஒட்டி விட்டுக்கோங்க. கீழே இருக்க ஸ்டிக்கை வந்துட்டு அமுக்குனா மேலே வந்துட்டு மூடி ஓப்பன் ஆகணும். அதே வந்துட்டு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த பாக்ஸை வந்துட்டு மென்ஷன் பண்றதுக்காக ஒரு குட்டி பேப்பர்ல நான் கார்பேஜ் பாக்ஸ் அப்படின்னு வந்துட்டு எழுதியிருக்கேன். நீங்க இது பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட விஷ் தான். இதை வந்துட்டு நான் சென்டர்ல ஒட்டிக்கிறேன். அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம 2 பேப்பர் கப் வச்சு சூப்பரான வந்துட்டு கார்பேஜ் பாக்ஸ் வந்துட்டு பண்ணிட்டோம். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி பண்ணி பாருங்க. நீங்க வந்துட்டு பெரிய கப்ல பண்ணீங்கன்னா நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்துட்டு கிராஃப்ட் பண்றதுனால சின்ன கப்ல வந்துட்டு பண்ணி காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிராஃப்ட்ல பார்க்கலாம்.